2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே திமுக தற்போதும் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்தை வம்புக்கு இழுப்பதாக கடிந்துரைத்துள்ளார். அவர் சின்னத்திரை நடிகர், குறிஞ்சிமலர் என்ற சின்னத்திரையில ஒரு நாடகத்தில் நடித்தவர். ஆகவே அவருக்கு அந்த ஆசை இன்னும் விடவில்லை. அதை பாட்டு பாடி பார்க்கிறார். அதற்கு மதிப்பிற்குரிய ரஜினி என்றவர்களை வம்புக்கு இழுக்கிறார். அவர் பாடிய பாடலும் சரி, சூப்பர் ஸ்டார் என்ற அவருடைய நிலைமைக்கு உயர்த்துவதாக நினைத்து அவரை பற்றி விமர்சனம் செய்யட்டும் என்ற சாதாரண சூதுமுதி படைத்தவோடு அவர் சொல்றாங்க. அந்த அறிக்கை என்ன விஷயம் இல்லையே. திமுக அறிக்கையில போன முறை கொடுத்த வாக்குறுதிகளே மீண்டும் வந்திருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை யாரும் நம்ப தயாராகல. அதனால அவர் மீண்டும் மீண்டும் அதற்கு பொலிவூட்டுவதற்காக முயற்சி பண்றார். அது நடக்கல. மக்கள் ஸ்டாலினை எங்கேயுமே நம்பல, எங்கேயும் வரவேற்பு கிடைக்கல. செயற்கையா தான் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்க தவிர எடப்பாடியாருக்கு கிடைக்கிற வரவேற்பு போன்று ஆரவாரமும் எழுச்சியும் அவருக்கு எந்த தொகுதியிலும் கிடைக்கல, எந்த இடத்திலும் கிடைக்கல. மக்கள் இயற்கையாக வரவேற்கிறாங்க.